உட்காருங்க சாப்பிடுங்க பச்சை தண்ணியாவது கொண்டு கொடுக்கணும் நீ திமிரு வாட்டம் நாய் இது கொடக்காட்ட மீசை அது எப்படியாப்பட்ட மைய அது முகத்தில் இருப்பது கொடக்காட்டையா அவ்வளோ முகத்தில் இருப்பது எந்த அம்மாவும் வர பிச்சு கூட பிச்சு
அவருடைய இளைய பிள்ளை அருண் என்று சொல்லக்கூடிய நண்பர் அவர் அவருக்கு சார்பாகவும் என்னுடைய கலைக்குழு சார்பாக வணக்கம்.
இந்த திருப்பார்கடல் ஒரு யோசனை என்பது சுமார் 9 மணி. இப்படி 32 லட்சம் யோசனை அகல நிகழ்ந்து கொண்டது இந்த திருப்பார்கடல். இந்த திருப்பார்கடலில் அனந்த சஜனத்தை சக்கரம் கதா கட்டம் சார்ந்தது என்று சொல்லக்கூடிய பஞ்சாய வாணியார் யாம் வீட்டிருக்கின்ற சமயத்திலே சுரன் 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிகள் கிண்ணற இம்முருட கருடகந்தர சித்தி வித்யாத நவநாத சித்தர்கள் யாவத்தமான பேர்களும் கூட்டம் கூட்டமாக வருது. நாராயணா கோவிந்தா வைகுந்த வாசா அப்படி இன்று எம்மையே பிடித்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களே சந்தோஷம் ஏன் முடிஞ்சது. ஆமா ஆமா அந்த செந்தாமரை போல் இருக்க வேண்டிய உங்கள் மகனெல்லாம் சரி வாடி வதங்கி கருகிறத்திருக்கிறதே. என்ன காரணம்? என்ன காரணம்? சுவாமி ரத்னாவதியாருக்கு வாழவரே உங்களுக்கு நல்ல துன்பம் என்ன சொல்லி உங்கள் துன்பமெல்லாம் தீர்ந்துவிட்டது என்று என்ன கவலை சொல்லுங்க. சுவாமி சொல்லக்கூடியவர் ரஞ்சிதா அவர் உங்களை அடித்து உதைத்து சித்திரவதை செய்திருக்கிறார். அப்படியா? ஆமாம் சுவாமி. அவரை கொள்ள உங்கள் துன்பமெல்லாம் வைக்கிறோம். சென்று வாருங்கள். நான் சொல்லி நான் அடிக்கிறேன். சொல்ல போயிருந்தா ஆமா நான் எப்படி அடிச்சாருங்க? ஏன் உங்களுக்கு சந்தேகம்? சத்தியமா எனக்கு சந்தேகம் கிடையாது. அப்போ உனக்கு சந்தேகம்? சத்தியமா சந்தேகம் கிடையாது. தேவேந்திரா என்ன வரம் பெற்றிருக்கிறான்? அவன் எப்படிப்பட்ட வரம் பெற்றிருந்தால் என்ன? நாராயணன் சொல்லிவிட்டேன். அந்த தாராசுரனை அழைக்கிறேன் என்று அதற்குள் உனக்கே சந்தேகம். எனக்கு சத்தியமா தெரியாது, கேள்விப்பட்டிருக்கீங்க. சரி சொல்லு. எப்படி சிவபெருமானிடத்திலே வரம் பெற்றிருக்கிறார். உண்டா? அவதான் வல்லலாச்சே. சிவபெருமான் சாதாரணப்பட்டவரா? அவர் மனம் மகிழ்ச்சி அடைந்து விட்டா நீ கேட்பதை போல அப்படியா? கொடுத்தார் என்ன?
அதுதான் சிக்கல் என்ன தெரியுமா? என்ன சிக்கல்? ஒரு அந்த ஒரு குடும்பம் பரிமாறப்படுமானால் ஒருவன் அங்கே இருக்கிறது. அந்த ஒருவனே தப்பு செய்யணும், அவனே யுத்தம் செய்யணும். செய்தால் ஒரு குடும்பம் இருக்கும். சரி, அந்த குடும்பத்தை கருத்து என்ன செய்ய போறீங்க? சிவன் நகைச்சுவைக்கு ஒரு குடும்பம் அதாவது மைனி இருக்கிறோம். அதுயா அந்த குடும்பத்தை ஏன் இருக்க வேண்டும்? அதுக்காக இவங்க சும்மா கழுத்தத்துக்குவோம். என்ன சொல்லுகிறார்? தேவனுக்கு கழுத்தத்துவோம். ஆமாம் சாமி. அந்த குண்டலத்துக்கும் தேவர்கள் கழுத்து அறுப்படுவதற்கு என்ன அந்த காரணம்? குடும்பம் வந்தாலே அழிவுகிறது. அப்போ அவன் கால்களிலே 1000 குண்டலங்கள் இருக்கும் வரை அவனை கொல்ல அழிவுகிறதே கிடையாது. சரி, 1000 போச்சு. எப்படி இருக்க முடியும்? ஒரு நாளைக்கு வந்து யுத்தமும் செய்யணும், தவமும் செய்யணும். நீங்க வைக்கிறது ஒரு ஆண்டு, நீங்க யுத்தம் செய்வீங்களா, தவமா செய்வீங்களா? எப்படி நீங்க யுத்தம் பண்ணுவீங்க? எனக்கு எல்லாம் சந்தேகம், எனக்கு எல்லாம் சந்தேகம். நாராயண மன்றத்தபடி உங்களுக்கு சந்தேகம் வரலாமா? நானே அவர்களை அனுக்கிறேன். ஒரே வருடத்திலே யுத்தமும் தவமும் மாறி மாறி செய்கிறேன். எப்படி செய்வீங்க? ஒரு வருடத்தில் ஒரு குண்டலத்தை அறுத்தாலும் 1000 வருடம் 1000 குண்டலங்களை அறுத்தார். சரி. புரிகிறதா? ஆமா. நான் இருக்கிறேன். அது என்ன முடியும்? சென்று பாருங்க. சுவாமி, அதுதான் எங்களுக்கு சந்தேகமே. நீங்க இருப்பது ஒருவர். எப்படி நீங்க செய்ய முடியும்? யுத்தம் செய்ய முடியும்? எப்படி யுத்தம் செய்யலாம், தவமே செய்ய எப்படி செய்ய முடியும்? இது சாத்தியமாகுமா? நாரதா, உன்னுடைய கலகை மூட்டையை தூக்கி கொண்டு வை. அந்த கலகை மூட்டையை என்னிடம் காட்டாதே. எம்பெருமான் நாராயணனால் செய்ய முடியாத இந்த உலகத்தில் இல்லை. தெரியும். நான் என்ன செய்வேன் தெரியுமா? மனதை கொடுங்க. அதாவது இந்த உலகில் இருந்து ஒரு ஜோதியை பிரித்தெடுக்கிறேன். சரி. நான் தான் அந்த ஜோதி, அந்த ஜோதி தான் நான். சரி. நாங்கள் மாறி மாறி யுத்தமும் தவம் செய்து அவனை எழுத்து விடுவோம். அதே மாதிரி ஜோதியை நீங்க தான் வந்து சொன்னால், அந்த ஜோதியை பார்க்காம நாங்க எப்படி முடிவு பண்றது? அது எப்படி முடியும்? பார்த்தாலே சந்தேகம் தெரியும். ஆமா. அடிப்பட்டவன் தாத்தா அட சொந்தம் முடியவில்லை. அதாவது சந்தேகம் எங்கே வருகிறது என்றால், சந்தேகத்துக்கு அப்புறமா தெரியும். சந்தேகத்துக்கு அப்புறமா இருக்கிறார். அதான் யாரும் கேட்கும். யார் தெரியுமா? சந்தர்ப்பம் சந்தேகத்துக்கு அப்பா. அப்பா. சூழ்நிலை சந்தேகத்துக்கு அப்பா. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒன்றாக வந்து சேர்ந்து அங்கே சந்தேகம் இருக்கிறது. இப்போ இங்கே சந்தேகம் இருக்கிறாமா? சந்தேகம் வந்துவிட்டது. உனக்கு இல்லை. சத்தியமா எனக்கு சந்தேகம் தெரியும். அந்த விஜயத்தை நம்பிக்கை நீ இருக்கு. தெரியாத நான் உனக்கு அனைத்தும் தெரியும். அதனால உனக்கு சந்தேகம் இல்லை. தேவேந்திரன் எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது. ஜோதி சரி, நீங்கள் எதற்காக விருப்பப்படுகிறீர்களோ அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக என் உடம்பிலிருந்து பிரிந்திருக்க போகும் ஜோதியை உங்களுக்கு சரி நம்புவீர்களா? இப்பொழுதே இருக்கிறேன். ஜோதி சுவாமி, சுவாமி, ஏண்டா? என்ன இது? தாத்தா ஏமாத்திட்டா. என்ன சொல்றீங்க சுவாமி? யாரோ ஒரே பக்கம் சேலையை புரிஞ்சுட்டு வச்சுட்டு என் தோழி தோழி சொல்றாரு. அம்மாவுடைய அவளுக்கு சேலை தெரியுது. யாரா சேலை செய்வா? இப்படி ஒரு ஜோதி. ஏண்டா? ஜோதி அப்பா. சுவாமி, நீங்க வந்து பொய் வந்துவிட்டது. என்ன இது? பாத்தீங்களா? ஊமையை வந்து அம்மா சேவலை செய்வான். அந்த அறிவு கட்டவர்களே, ஏன் சுவாமி? ஆமா, நான் ஜோதியை பார்க்க வேண்டும் என்று சொல்லிட்டு அனுப்பினேன். சரி, அதற்கு பேசும் சக்தி இன்னும் கொடுக்கவில்லை. நான் சொன்ன கேட்டா? அதற்குள்ள நான் சொல்றத கேட்கிறா? தாத்தா பேசுறதை கொடுத்துட்டு மாட்டாரா? அவசரம் இல்லை. நான் சொல்ல மாட்டேன். சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். அவன் தான் நம்பல. சுவாமி, தவறு தவறு செய்து செய்தால் அவசர கொடுக்கையாக இருக்கக்கூடாது. சரி, தவறு செய்து விட்டோம். சரி, ஜோதியை பார்த்து விட்டீர்கள் அல்லவா? புறப்படுங்கள். ஆ, எப்படி சொல்றீங்க? ஜோதி இன்னொரு ஜோதி தானா? அது ஒரு சந்தேகம். சந்தேகம். ஏன்னா, கண்ணாடி ஒரு சந்தேகம் வாங்கி அதாவது, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வேஷம் போட்டுலாம் இருப்பாங்க. அதை
இருக்கிறதோ போறதோ அப்படியா? இப்போ ஜோதி பிரிப்பது நேராக பார்க்கணும். ஆமா, இதோ ஜோதி அழைக்கிறேன். அதாவது நான் நாராயணன். சரி, என் உடம்பிலிருந்து பிரித்தெடுத்த இந்த ஜோதிக்கு நரன் என்று பெயர் வைக்கிறேன். சரி, நாராயணன் நரன், நாராயணன் நரன். சுப்பலட்சுமி கணேசன் நாலாப்பாளையம் தொடர்ந்து கிராம கூட்டுறவு வங்கிக்கு பணியாற்றக்கூடியவர். அதாவது அதே கிராமத்தை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி செயலர் பஞ்சாயத்து பணியாற்றிய ராஜவழியை வாழ்த்து கூறி 100 பாட்டு கணக்காற்றிருக்கிறார். அவருக்கு எந்த சார்பாகவும் எங்களுடைய முத்தமிழ் மேல நாடாளுமன்ற சார்பாகவும் நடிகர் வணக்கம் தெரியும். அதனால வணக்கம் வணக்கம் வணக்கம். அழைத்துட்டு வாருங்கள் தாத்தா. இப்பொழுது நேராக இமயமலை செல்ல வேண்டும். அங்கே பத்திரிகாசிரமத்தில் ஒரு இடம் இருக்கிறது. அந்த பத்திரிகாசிரமத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒரு வருடம் சிவ தியானத்தில் தவம் நிலையில் அமர வேண்டும். அப்படி நீ ஒரு வருடம் தவம் இருந்தால் அந்த ஒரு வருடம் நான் தஞ்சாவூர் சென்று அங்கே தாராசுரனை கண்டு அவர்களுக்கு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி ஒரு வருடம் முடிந்தவுடன் ஒரு குண்டலத்தை இருக்கிறார். அப்படி ஒரு குண்டலத்தை எடுத்துக் கொண்டு வந்து நான் தமிழக பத்திரிகாசிரமத்தை அவர்களே நீ ஒரு வருடம் யுத்தம் செய்ய வேண்டும். அப்படி மாறி மாறி யுத்தம் செய்து அந்த அசுரனுடைய 1000 குண்டலங்களை வளர்த்துவிட்டால் அவன் இறந்து விடுவான். அவனை கொல்வதுதான் நாம் தேவர்களுக்கு கொடுத்த வாக்கு. ஆமா, சீக்கிரம் புறப்படும். அப்படியா? மது கொண்டு வாப்போம். எந்த மது? எந்த மது? ஐயோ, கல்லு போடுங்க. கல்லு போட தூக்கி வேணாம். அப்படியே சாப்பிடுறீங்களா? இல்ல ஊத்தி கொடுப்போம். அப்படியே சாப்பிடுறீங்களா? ஏன்னா உங்களுக்கு ஊத்தி கொடுத்தா பத்தாது. நீங்க மலைமூடி மகாதேவனா இருக்கீங்க. எனக்கு அதே பேசலாம். எனக்கு பிடிக்காது. சாப்பிடலாம். நீங்க சாப்பிட்டு கொடுங்க. எனக்கு நீங்க கொடுத்தே நான்
இருவரும் மிகவும் நல்லது. ஆமா ஆமா நான் பார்த்து நீங்க சாப்பிட்டீங்க தான் எங்களுக்கு சாபாஷ் சாபாஷ். அஜேதா அண்ணே மகோதரா, மகாராஜா நீ சாப்பிடா நான் சாப்பிடுறேன். சாப்பிடா. அண்ணே பெரிய மனுஷன் நீ தான் வாங்க இல்ல சாப்பிடு. இல்ல நீ முதல்ல சாப்பிடலாம் நீ சாப்பிட்ட பிறகு நான் சாப்பிட்டு சாப்பிடு அண்ணே நல்லா இருக்குதுடா. ஏன் நான் குடிச்சாமா சாப்பிடா. மக்களை வை சொல்றா. அதே முதல் ரவுண்டு போகும்போது அப்படிதான் இருக்கும் ஆடாத புடி. ஒரு கட்டி சாப்பிட்டனா வச்சுக்க அப்பெல்லாம் கேஸ் இருந்தாரு அப்புறம் நீ புடிச்சிக்க. இது வேற பிளாஸ்டிக் கேஸ் ஆகுதா என்னால முடியல நீங்க என் வாயில வைக்கலாம் முயற்சி பண்ணுவோம்மா இதெல்லாம் ஏமாந்துக்கிற கட்டியா முடி நடக்காத வேலை. குடி. ஐயையோ, ஐயையோ. என்ன மாத்துக்காரமா முடி தெரியுமா இந்த உலகத்துல கலப்பாட்டேன் முடியல எத்தனை விதம் இருக்குது நீங்க எனக்கு தானே தெரியும் எனக்கு எப்படிடா தெரியும்? 14 வருஷம் வித்தோம் நான் நீ முத்தியமா புடிச்சிட்டு வர, எனக்கு எப்படிடா தெரியும்? டேய், அந்த இஸ்ரேல் பேச கல்லு. அது எப்படி தெரியுமா? போறா அது என்ன புது இடம்